வள்ளி வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதை பார்த்துட்டு, "உன் மருமகனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றியா? நீ என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் வந்துட்டு அவனுக்கு நடக்கிறது தான் நடக்கும். என் பிளான் தான் வந்துட்டு நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீரா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. போர் பக்கத்தில் போகவும், "நீ வந்து தூக்கிடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. "இவ களவாணி வேலைய ஆரம்பிச்சிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்துட்டு போகிறாங்க. யாரை தூக்கணும், யாரும் வந்து போர் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மாறன் வந்துட்டு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க, இன்னொரு பக்கம் வீரா வந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க. பார்த்தா வந்துட்டு இந்த பக்கத்தில் நம்ம கண்மணி ராகவனும் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க. பின்னாடி லாரி வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு கண்மணி வந்து ராகவன் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தானே, "என்னாச்சிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ராகவன் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் கண்மணியை வந்துட்டு ஒரு மண் பக்கத்தில் வந்துட்டு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு இவங்க போயிட்டு ஒரு இதில் மோதிடுறாங்க. மோதனுமே வந்துட்டு ராகவனுக்கு அடிபட்டுருது. உடனே கண்மணி வந்துட்டு ஓடி வராங்க. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் அப்படியே வந்துட்டு கண்ணத்தெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. நம்ம மாறன் ஒரு பக்கம் வந்துட்டு ஓடி வராங்க. வீரா ஆட்டோ விட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடி வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு எபிசோடு காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.